ஹலோ பெண்களே, வெல்கம் பேக் டு வர்ணாலை லைஃப் ஸ்டைல் சேனல். நம்மள நிறைய பேருக்கு மண்பாண்டங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற பழக்கம் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ சம்மர் சீசனால் நிறைய பேரோட வீட்லேயும் இருக்கும். அது ரொம்ப ட்ரெண்டிங்குமே கூட. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது சீசனிங் பண்ணும், அண்ட் தென் யூஸ் பண்ண பிறகு வாட்டர்லாம் ஊற்றி வைக்கும்போது எப்படி வந்துட்டு சேஃப்டியாக வச்சுருக்கணும், எந்த மாதிரி சீசனிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூப்பரான 2 டிப்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிப்ஸுமே நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து பெண்களுக்காக குக்கிங் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸ், ஃபேஷன் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். ஸோ எல்லாரோட லிங்க்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த சீசனில் அழகாக ஒரு மண் சட்டி வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து மீன் சட்டின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி சீசனிங் பண்ணலான்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1 என்னான்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வாங்கின உடனே எனக்கு அது வந்து சமைக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் மண் வாசனை வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ அதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது வாட்டர் ஊற்றி வச்சு அதை வந்து வாஷ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு, ஓவர் நைட் விட்டுட்டு வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த மண் ஸ்மெல் வந்து போகும். பட் எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு, ஸோ இப்போ நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஊற்றி நல்லா ஒரு ஆயில் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு சுற்றிலும் வந்து பரவுற மாதிரி வந்துட்டு தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மண் வாசனை எதுவுமே வந்துட்டு வராது. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தடவின பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஸ்டவ்வை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு லைட்டாக கொஞ்ச நேரம் வந்துட்டு இந்த மண் சட்டியை வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கிற அந்த மண் வாசனை அப்படிலாம் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே போகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லெண்ணெய் எடுத்து இப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வந்து மண் சட்டி அது மேலே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னெல்லாம் வந்து மண் சட்டியில் தான் எல்லாமே சமைச்சிட்டு இருந்திருப்போம் ஓல்டன் டேஸில். ஸோ இப்போ வந்து மறுபடியும் அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம கடாய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது கூட சைடில் வந்து ஹேண்டிலுக்கு வந்து சூடு பிடிக்காத மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஹீட்டில் வந்துட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 to 10 minutes வந்துட்டு மேலே ஆவி நம்மளுக்கு வந்து பறக்கும். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் வந்துட்டு லைட்டாக வந்து அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பிறகு ஸோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு சமையலுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். சமைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதில் இருக்கிற பொருளை வந்துட்டு நம்ம காய்கறி பொரியலாகட்டும், இல்லை வேறு ஏதாவது மீன் சட்டி இது, ஸோ ஏதாவது நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாலும், இல்லை அதில் ஏதாவது குழம்பு வச்சுருந்தாலும், ஸோ உடனே வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே வந்துட்டு தெரியும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது வந்துட்டு தாளிப்பு ஏதாவது போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அது செக் பண்ணி பார்க்கும்போது அது நல்லா தாளிச்சது, எதுவும் மண் வாடை வந்து வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு அதில் குழம்போ பொரியலோ இல்லை வேறு என்ன வந்து அந்த மண் சட்டியில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது எனக்கு நல்லா அது வந்துட்டு ஹீட் ஆனதுனால ஜஸ்ட்டு நான் என்கிட்ட வந்து கொஞ்சமாக வந்து கடலை இருக்குது, தட் இஸ் பீனட்ஸ், ஸோ நடக்கடலை இருக்குது, அதை வந்து போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நல்லா வந்துட்டு வதங்குதா, ஏதாவது வந்துட்டு மண் வாடை வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது எதுவும் வந்துட்டு ஸ்மெல் எனக்கு எதுவும் வரல. அதே சமயம் அந்த பீனட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஃப்ரை ஆகி வந்திருந்தது. ஸோ நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு ஹீட் ஆகும்போது அடியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிளாக் கலரில் இருக்கும், பட் அது ஒன்றும் வந்து ஆகாது. ஸோ இதே மாதிரி இன்னொரு டிப் வந்துட்டு என்னான்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சம்மர் சீசனில் என்ன பண்ணுவோம், சில்னஸாக வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி எடுக்காமல் மண் பானையில் வந்து ஊற்றி வச்சு குடிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம சாதம் வந்து மீதமாயிடுச்சு அப்படின்னா அதை நெக்ஸ்ட் டே வந்து பழைய சாதத்தை கரைச்சி குடிக்கிற பழக்கமே இருக்கும். ஸோ அதுக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த குட்டி பானையும் அந்த டம்ளரும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம், சம்மர் அப்போ மட்டும் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவி கமுத்தி வச்சுருவோம். பட் நாம் வந்து
அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மர் அப்போ மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கழுவி வந்து கமுத்தி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் சம்மர் சீசனில் அது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் கூலிங் எஃபெக்ட் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு இதை எடுத்து வாஷ் பண்ணி ஒரு வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் விட்டுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி வந்துட்டு வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த மண் பானையில் ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்னா அதுவே மண் வந்து இழுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். ஸோ ஹோப்ஸோ இந்த டிப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.